விஜயை பொறுத்த வரைக்கும் புஷி ஆனந்துக்கு சிறையை பார்த்தா பயம். ஏன்னா நம்ம உள்ள வழி வெளியே வந்து வேற வந்து உட்காந்துருவான். நான் தான் புஷி ஆனந்துன்னு. இப்போ நீங்கள் ஒரு முதலமைச்சருக்கு இப்போ நெருக்கமான ஒருத்தர் பேர் வேண்டாம், அவர் போல போய் மண்ணள்ளி போடணும். சரி. அப்போது கடுமையான காய்ச்சல் இருந்திருக்கார். காய்ச்சல் இருந்தவரை இன்னொரு சாரியில், ஏப்பா இப்படி உடம்பு கொதிக்குது, ஏப்பா வந்தேன்னு. இல்லைண்ணே, நான் 10 வருஷமாக இந்த இடத்த மெயின்டைன் பண்ணுறேன். நான் இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு என்னை தான் கூப்பிடுவார் அவர். எங்கே அறிவாலயத்தில் என் பேரை சொல்லி கூப்பிட்டு நான் இல்லைன்னா, அண்ணா அவர் உடம்பு சரியில்லை, நானே சொல்ல நான் பார்க்குறேன்னு ஒருத்தன் வந்தான்னா என்னுடைய 10 வருஷ வேலையை ஒரு ஆளுக்கு வேற ஆளுக்கு மாறிடும். அப்படியே மாறிடும். காய்ச்சல் இல்லை, எனக்கு கொரோனாவே வந்தாலும் சரி, 9/8 வந்தாலும் சரி, நான் லிவர் குடல் கொண்டாமணி எது வந்தாலும் சரி, தலைவர் வரும்போது நான் நிற்கணும். அவர் என்னை பார்த்து வேலை கொடுப்பார். இல்லைனாலும் பேசாமல் நிற்கணும். நான் இல்லைன்னா அந்த இடத்துக்கு இன்னொருத்த வந்துடுவான். இதுதான் இப்போ அரசியல். புஷியானது. அவர் புஷியானது என்ன நினைக்கிறாரு, நம்முடைய இடத்த நம்ம தக்க வைக்கணும். இதற்காக அவர் எங்கே போனாலும் சோப்பில் விஜய் படத்தை போட்டு சட்டையில் தைச்சிக்கிட்டு எனக்கு இவரை வச்சு மெயின்டைன் பண்ணுறது பெரிய இட்டாண்டு வர்றதும் இட்டாண்டு திருப்பி கொண்டு விடுறதும் தாயா. இதுதான் விஜய் கட்சியினுடைய இன்றைய அரசியல் நிலவரம்.